பிற மனிதர்களினுடைய உபதேசங்களிலும் நிறைய நலவுகள் நல்லவைகள் இருக்கின்றது என்பதை பின்னால் வரக்கூடிய 2 பேர்களினுடைய சரித்திரத்தின் மூலம் தெரிந்து கொள்வீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உமர் நாயகத்தினுடைய வாழ்க்கை இஸ்லாத்திற்கு முன் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக அமையவில்லை. யாரை வேண்டுவானாலும் வெட்டுவது, குத்துவது, கொலை செய்வது என்று, ஏன் திருநபி நாயகத்தை கூட கொலை செய்துவிட்டு வருகிறேன், உங்களுடைய சன்மானத்தை எடுத்து வையுங்கள் என்று கூட சொன்னவர்தான் உமர் நாயகம். ஆனால் இறைவனின் நாட்டப்படி அவரின் சகோதரியின் கணவனின் மூலமாக உங்களுடைய பாதை சரியானதாக இல்லை, நேரான வழியின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்ற உபதேசத்தை எடுத்துரைக்க வைத்தான் இறைவன். அந்த உபதேசத்துக்கு மதிப்பு கொடுத்தார் உமர் நாயகம். புனிதமிகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். காலப்பகுதியில் இறுதியில் உலகமே போற்றும் ஒரு மனிதராக மாறினார் உமர் நாயகம். இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் எல்லா விதத்திலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் வெற்றி 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 என்று வெற்றிகளையே சுவைத்து கொண்டிருந்த ஹிட்லருக்கு என்ன நடந்தது என்பது தெரியுமா? யாருடைய அறிவுரைகளையும் உபதேசங்களையும் மதிக்காத ஹிட்லருடன் சேர்ந்து கதைத்து நாம் அழிவு பாதையில் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்கு பயந்தார்கள். நல்லதை சொல்லிக் கொடுக்க யாருமே இருக்கவில்லை. காரணம், யாருடைய உபதேசங்களையும் மதிக்காத ஹிட்லரிடம் எப்படி போய் நல்ல உபதேசங்களை சொல்வது என்று இறுதியில் என்ன நடந்தது என்பது தெரியுமா? ஹிட்லரினுடைய சாம்ராஜ்யமே அழிந்து போனது. சுப்ஹானல்லாஹ். யாருடைய உபதேசங்களும் எனக்கு தேவையில்லை, என்னுடைய உபதேசங்கள் மாத்திரமே எனக்கு போதுமானது என்ற எண்ணத்துடன் நீங்கள் இருக்கும் ஒருவராக இருந்தால் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நல்ல உபதேசங்கள் சொல்லக்கூடியவர்களை உங்கள் நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சங்கள் வரும். யாருடைய உபதேசங்களையும் கேட்காமல் தன்னுடைய உபதேசங்கள் மாத்திரமே தனக்கு போதுமானது என்று இருந்தால் சாம்ராஜ்யங்கள் அழிந்த வரலாறுகள் உண்டு என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள்.